வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ். ஆமாங்க, நூடுல்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த நூடுல்ஸ் வந்து ஃபேவரெட் தான். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இல்லைனாலும் கூட டேஸ்ட்டுக்கோசரம் மாதத்தில் ஒரு டைம் அல்லது 2 டைம் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்காக எனக்கு இது ஃபேவரெட் அப்படின்னு மாதத்தில் 10 நாள் 20 நாளுன்னு இதையே சாப்பிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம எப்படி கடையில் வாங்குகிற மாதிரி நல்ல சூப்பராக உதிரி உதிரியான நூடுல்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து அப்படியே பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் அப்படியே நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா அதாவது நான் ரெடிமேட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 பீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு நூடுல்ஸ் கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் நூடுல்ஸ் வந்து 2 குழந்தைங்க சாப்பிட்லாம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேருங்கிறது கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நூடுல்ஸை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நூடுல்ஸ்லாம் போட்டோன்னே பாருங்கள் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இதில் முக்கியமான விஷயம் 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிடாதீங்க. ரொம்ப குழஞ்சிரும், உதிரி உதிரியாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு அந்த நூடுல்ஸ் வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு வெந்து வரணும். 5 நிமிஷம்தான், அதோட போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இப்படி கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா உடையணும். இதுதான் நமக்கு பக்குவம். ஸோ இது வந்தோடனே இந்த வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே வச்சுருங்க. அப்புறம் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் போடுற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஹாஃப் குக் அல்லது முக்கால்வாசி அந்த அளவுக்கு குக் ஆனால் தான் நமக்கு நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கேரட்டும் நான் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். கூடவே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா குடமிளகாய் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும். அதனால குடமிளகாயை முன்னாடியே போட்டோன்னா நம்ம நூடுல்ஸில் குடமிளகாய் வந்து சாப்பிட்றதே தெரியாது. இதோட டேஸ்ட் எப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது இந்த முட்டைக்கோசும் சரி, கேரட்டும் சரி, கேப்சிகமும் சரி, ஆனியனும் சரி அங்கங்கே நறுக்கு நறுக்குன்னு கடிப்படுற மாதிரி இருக்கணும். அதுதான் இதோட பக்குவமே. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் வேகாத மாதிரி இருக்காதா அப்படின்னா அதுதான் அதில் ஹைலைட்டு. அதை பார்த்துக்கோங்க. கூட தேவையான அளவு வந்து சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பேக்கெட்டாக இருந்தால் ஒரு 2 பேக்கெட் அல்லது 3 பேக்கெட் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணணும். எதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி ஆற வைக்கிறோன்னா, நம்ம சூடாக இருக்கிறத அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்டுக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக 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 அந்த ஹீட்டுக்கு இன்னும் ரொம்ப வேக ஆரம்பிச்சிரும், ரொம்ப குழைய ஆரம்பிச்சிரும். இந்த நூடுல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றிட்டோம்னா அதோட ஹீட் டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிடும். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், 5 நிமிஷம் மட்டும்தான் இந்த நூடுல்ஸ் வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணணும். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. ஃபைனலாக இது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ரெடிமேட் பேக்கெட் இருக்குது இல்லையா, நூடுல்ஸ் பேக்கெட், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ரெடிமேட் பேக்கெட் பிடிக்காது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த அதில் ஆட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னென்னா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க, 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த நூடுல்ஸோட கலர் கொஞ்சம் பிளாக் கலரில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து சாஸ் வந்து சேர்க்க கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ பர்ஃபெக்டான நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, "என்ன கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இன்னும் நம்ம பாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலா வந்து இந்த ஹாக்கா நூடுல்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா லைட்டாக தான் இருக்கும். கலர் வந்து கூட இருக்காது. லைட்டாக ப்ளைனாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேசிக்கான நூடுல்ஸ். சைனீஸ்லாம் இதுதான் ஃபேவரட். ஓகேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.